கடன் வாங்கி கெட்ட சமூகம். போன வீடியோவில் நம்ம என்ன பேசணும்? உங்களுடைய சம்பளத்துல எவ்வளவு பணம் வட்டியா போகுது அப்படிங்கிற ஒரு மைய கேள்வியை நம்ம எழுப்பியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பேச போறது எதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்கன்ற அந்த கேள்விக்கான விடை. எதுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு பண தேவை வந்திருக்கு, ஆனா உங்ககிட்ட ரெடியா பணம் இல்லை, இவ்வளவுதானே? வருமானம் இல்லாதனால நீங்க கடன் வாங்கல, ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா வருமானம் இல்லாம நீங்க கடன் வாங்கினா யார் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க? உங்களுக்கு வருமானம் இருக்குன்றதுனால தான் இத்தனை பேரு நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு வர்றான். அப்போ கடன் கொடுக்கிறவனுக்கு உங்க வருமானத்தின் மேல கண்ணு. தட்ஸ் வெரி கிளியர். பட் நீங்க எங்க உங்க பார்வையை செலுத்தி இருக்கணும்? பண தேவை நாளைக்கு வரும் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க யோசிச்சிருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வருதானே, திடீர்னு ஒரு பண தேவை வராம யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை, அதுதான் உண்மை. ஆனா அந்த தேவையை ஆன்டிசிபேட் பண்றவங்களுக்கும் அந்த தேவையை ஆன்டிசிபேட் பண்ண மறுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? பிளானிங். என்ன பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த பீப்புள் நம்ம ஊர்ல ஜீரோ பிளானிங் பண்றாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஜீரோ பிளானிங் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம தான் சம்பாதிக்கிறோமே, எதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் யோசிக்கிறது கூட இல்லை, நேர அந்த கன்க்ளூஷனுக்கே வந்துடுறாங்க. ஒய் பாதர்? ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம், பார்த்துக்கலாம், வரட்டும், அடுத்த ஸ்டேட்டஸ். இதுக்கு அடுத்தபடியாக பண தேவை வந்துச்சுன்னா, அவசர பண தேவை வந்துச்சுன்னா கடன் ஒன்றே வழி அப்படின்னு ஒரு பிலாசபி அந்த இடத்துல வந்து நின்னுறாங்க. அப்ப அந்த தேவை வரட்டும், பார்த்துக்கலாங்கிறது நேச்சுரலா அது மேலேயே உட்காருது. லிக்விடிட்டிக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல. பணம் வந்தா உடனே அதை ஏதாவது செய்யணும், அது சும்மாவே இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட பணம் சும்மா இருக்கக்கூடாதுன்ற அந்த அப்சஷன். பணம் சும்மா இருந்தாதான் உங்க அவசர தேவைக்கு அது கை கொடுக்கும். பணத்தை சும்மா வைக்கிறதுங்கிறது முட்டாள்தனம் கிடையாது, அதுதான் பிளானிங், அதுதான் திட்டமிடுதல். அவசர தேவை வரும்னு எதிர்பார்த்து கொஞ்சம் பணத்தை சும்மா வைக்கிறது. சும்மா வச்சா அது ஒண்ணு உங்களுக்கு எந்த ரிட்டர்னும் கொடுக்காம இல்ல, ஒரு 6-7% கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த 6-7% உங்களுக்கு பத்தாது. சோ 6-7% பத்தாதுன்னு இந்த பணத்தை சும்மா வைக்காம வேற ஒரு இடத்துல போட்டுட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவசர தேவை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்க இதே நபர் போகிறார்னா இதுக்கு காரணம் லேக் ஆஃப் இன்கம் இல்ல, அடிக்வசி ஆஃப் இன்கம் இல்ல, கம்ப்ளீட் லேக் ஆஃப் பிளானிங் தான். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் இல்லிக்விட் அசெட்ல போட்டுருவாங்க, அல்லது திரும்பி வராத இடத்துல அந்த பணத்தை கொண்டு போய் வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் கொடுக்கிறது, உறவினர்களுக்கு கடன் கொடுப்பது, இதுக்கப்புறம் சக்திக்கு மேல செலவு செய்வது, நம்ம விருப்பப்படுறவங்களுக்கு சக்திக்கு மேல செலவு செய்யறது. We have 4 knowledge-packed webinars for you on 14 December. Here's how you can check them out. The first one is on SIPs, do's and don'ts. So how can you make SIP a game changer in your wealth creation journey? This webinar will be available in Tamil and conducted by Akash and Samyukta, and also in English conducted by Harshil. At 11 o'clock, we have a webinar from Sphere, I Thought PMS, which is going to be on how to navigate market volatility with multi-asset investing. And at 12 p.m., we have a webinar conducted by I Thought Plan, where they're going to be exploring how stepping up your SIP game can be a game changer for your wealth creation journey. You can register for any of these webinars using the link in the description below. Let us know what you'd like to learn next. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா,
உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும்போது, நீங்க பொறுப்பேத்துக்கிற ஒரு செலவு உங்களுக்கு வந்து நிக்கும் போது, உங்க கையில பணம் இல்ல, இவங்க யாரும் வந்து உடனே உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்களும் உங்கள மாதிரி தானே. அப்ப என்ன ஆகுது? வேற வழி இல்ல, கடன் வாங்குவதே ஒரே வழின்ற அந்த மையப்புள்ளியில வந்து நீங்க நிக்கிறீங்க. அது ரொம்ப நேச்சுரலா இன்னைக்கு நம்ம சமூகம் வந்து நிக்குதுங்க. ஏன்னா போன்ல, வாட்ஸ்அப்ல, பேங்க்ல போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையோ கடன் கொடுத்துறாங்க. You can get a loan easier than you can get a glass of water in Tamil Nadu. அவ்வளவு பேர் நீ கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லா கடனுமே அதிக வட்டியில தான் வருது. சோ இந்த திட்டமிடுதல் சுத்தமா இல்ல அப்படிங்கறதுனாலதான் ஒருத்தர் கடனே வாங்குறாரு. இதே எனக்கு எப்ப இருந்தாலும் ஒரு அவசர தேவைக்கு ஒரு 25,000 ரூபாய் தேவை இருக்கு, அதை நான் எந்திலன்னு சொல்லி ஸ்லோவா சேவ் பண்ணி ஓரமா வச்சிடறேன். அதை நான் எக்காரணம் கொண்டு தொட மாட்டேன். அவசர தேவை வந்தா மட்டும்தான் அதை எடுப்பேன்னு வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த கடன் வாங்குறதுக்கு பதிலா அந்த பணம் உங்களுக்கு கை கொடுக்கும். சப்போஸ் உங்க அவசர தேவை 1 லட்சம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பில் பண்ணிடலாம். ஆனா யாரும் இதை செய்யறது இல்லை. 25,000 மாசம் 2,500 போட்டா 10 மாசத்துல உங்களுக்கு அந்த பணம் வந்துருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே போட்டுக்கிட்டு இருந்தா அது கிராஜுவலா பில்ட் ஆகிட்டே போகுது. அப்ப நீங்க லைஃப்ல வளர வளர இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்க அவசர தேவைகளை பார்த்துக்கும். எக்காரணம் கொண்டு நீங்க கடன் பக்கம் போக மாட்டீங்க. ஆனா இதை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள். பெருவாரியானவர்கள் டச் ஆஃப் த பட்டன்லயும் கிளிக் ஆஃப் த ஆப்லயும் ஒரே போன் கால்லையும் லோன் வாங்க முடியும், அந்த லோனை வாங்குறதா நமக்கு கெத்து, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு பவர் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை தான் உங்களை கம்ப்ளீட்டா வீக் ஆக்கி வளர விடாம, உங்க பொட்டன்ஷியலை ரீச் பண்ண விடாம, கடைசியில சாதிக்க வேண்டியதுல வெறும் 10-20% சாதிக்கக்கூடிய ஒரு மனிதராக மாற்றி விடுகிறது. இதுக்கெல்லாம் என்ன தேவை? இப்படிப்பட்ட ஒரு லைஃப் இல்லாம ஒரு பெட்டர் லைஃப் நம்ம தேடணும்னா என்ன தேவை? ஒரே ஒரு விஷயம் தான், பிளானிங். நீங்க பிளான் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க எதிர்கொள்ள முடியும். பிளானிங்கே இல்லாம இருக்கிறதுனாலதான் நீங்க கடன் படுகிறீர்கள், கடனாளி ஆகிறீர்கள், கடனால் வீழ்கிறீர்கள், கடனில் மூழ்குகிறீர்கள். இத்தகைய ஒரு லைஃப்ல இருந்து வெளியே வர வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. there is no other choice. அப்பதான் நீங்க வந்து வளர முடியும். நான் படிச்சுட்டேன், நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்லா வாழ்ந்துட்டேன், ஆனா இன்னைக்கு எனக்கு சம்பாத்தியம் குறையுது அல்லது வேலை போகுது, என் வாழ்க்கையே நின்று போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் பிளானே பண்ணலன்னு அர்த்தம். வேலை என்பது ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் நம்ம லைஃப்ல. மேபி ஒரு 40% ஆஃப் அவர் லைஃப் நம்ம ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இல்லை 50% ஆஃப் த லைஃப் நம்ம ஒர்க் பண்றோம். பாக்கி 50% நம்ம வந்து we grow up first 20 years, அதுக்கப்புறம் we retire last 20 years. ஆனா யாருமே லைஃப் இப்படி பார்க்கறது இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா அந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்கும். அது எங்கேருந்து வரும்? இந்த ஒர்க்கிங் 40 இயர்ஸ்ல இருந்து தான் வரும். ஆனா முக்காவாசி பேர் என்ன பண்றாங்க, ஒர்க்கிங் இயர்ஸ்ல நிறைய ஆண்டுகளை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா ஒர்க்கிங் 40 இயர்ஸ்ல நிறைய காலத்தை விரயம் பண்ணிடுறாங்க, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. டைமை வேஸ்ட் பண்றதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஞ்சிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களால நிதி ஆதாரத்தை வளர்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற வாழ்க்கையை தான் அவங்களால லீவ் பண்ண முடியுது. அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பிளசண்டான லைஃபா இல்ல. இன்ஃபேக்ட் அந்த ரிட்டையர்டு லைஃப்ல கூட பல பேர் கடனாளியாக வேலைக்கு போக வேண்டிய இடத்தில் தங்களையே வருத்தி கொள்கிறார்கள். இதுல இருந்தெல்லாம் விடிவு வேணும்னா மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் பிளானிங். யார் பிளான் பண்றானோ, யார் பிளானிங்கோட இந்த எமர்ஜென்சி மெஷர்ஸ் வந்தா கடன் வாங்காம இருக்கானோ அவன் தான் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவான். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான்? கவலை இல்லாம இன்வெஸ்ட் பண்ணுவான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்து அவனுடைய வருங்கால ஓய்வு காலத்திற்கு ஒரு பெரிய நிதியாக அது வளரும். அதற்கு வாய்ப்பை அவன்தான் தனக்கு கொடுத்துக் கொள்கிறான். யாரோ ஒரு கவர்மெண்டோ அல்லது ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரோ அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்சரோ அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்க போறது இல்லை. தட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் given to ourselves by us. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நீங்க பிளான் பண்ணுவீங்க. சரியா உங்களுடைய ஏர்னிங் இயர்ஸ்ல என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தவிர்ப்பீங்க. கடன் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரூலா இருக்கு. நீங்க அதை ஒரு எக்ஸெப்ஷனா மாத்துவீங்க. அப்படி மாத்தும் போதே நீங்க கடன் வாங்குவதை பெரிதும்
தவிர்த்து பெருவாரியாக உங்க சொந்த பணத்திலே வாழ கத்துப்பீங்க. உங்க பணம் உங்களுக்கு வளர்ந்து பெட்டரா வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபைனான்சியல் லைஃபாக அமையும். அந்த வாழ்க்கையை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி, டெட் இன்வெஸ்டிங்கை பத்தி, கோல்டை பத்தி, சில்வரை பத்தி, பிஎம்எஸ்ஸை பத்தி, இண்டெக்ஸை பத்தி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பத்தி, நாம எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பத்தி, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியா விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கேள்விகளை நீங்க அந்த ஹெல்ப்லைன் மூலமா எங்க கிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்.